அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு திருவோண நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றியும் அவருடைய ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் வளர்கிறதுக்காக எல்லாருடைய அனுகிரகமும் திருவோண நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுசரித்து போகும். இந்த திருவோண நட்சத்திரம் யார் அப்படின்னா மகர ராசியில் பிறந்திருப்பாங்க. அது காலச்சக்கரத்துக்கு அது 10வது ராசி. இந்த மகரம் என்பது முதல வீடு. தொழில் மேலே சிந்தனை எப்போதுமே இருக்கும். அவங்க ஜாதகத்தில் தொழில் மேலே சிந்தனை எப்போதுமே இருக்கும். அடுத்த லெவலுக்கு அவங்க வளருவாங்க. அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் நிறையா விஷயங்களை பற்றி இந்த உலகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த திருவோண நட்சத்திரம் திரு ஓணம், இது கேரளாவில் பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை ரொம்ப விசேஷமாக இந்த நட்சத்திரத்தினை கொண்டாடுவாங்க. அதுவே ஒரு பெரிய நட்சத்திரம், இருக்கலையே ஒரு சிறப்பான நட்சத்திரம். இவங்க கடைசி வரைக்குமே இந்த திருவோண நட்சத்திரக்காரு நேர்மையாக போய் கடைசி வரைக்கும் நல்லா வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட சிக்கிட்டோம்னா முதல்ல கட்ட சிக்கின மாதிரி அந்த பிடியிலேருந்து வெளியில் வர முடியாது. அது என்ன காரணம்னா அவங்க தப்பை கண்டா விடவே மாட்டாங்க. இந்த முதலையுடைய குணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தண்ணிக்குள்ளே அந்த முதலை படுத்திருக்கும், வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கும். எப்படின்னா காத்திருந்து தண்ணி குடிக்க வரும்போது ஒரு பசுமாடு மாடு தண்ணி குடிக்க வருதுன்னா அந்த மாட்டை அப்படியே பிடிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு அதோட வெறியை காமிக்கும். அப்போ என்னென்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே, அது 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டா அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையாக போயிட்டு இருக்க வரைக்கும் அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை தட்டி கேட்காம விடவே மாட்டாங்க. அதனால் புடினால் அந்த முதலை புடி மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் தப்பிச்சு வரவே முடியாது, சிக்கிட்ட சிக்குன்னு தான். இந்த மாதிரி அவங்க நேர்மையை தவறாமல் வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பிறக்கும் போதே சந்திரன் திசை. இந்த சந்திரன் திசையில் பிறக்கிறது தாயுடைய திசையிலேயே முதல் பிறப்பாங்க. தாயோட கர்ப்பத்திலேயே 10 மாதம்தான். சந்திரன் திசையும் 10 வருஷம்தான். அதனால தான் அந்த காலத்தில் 10 மாதத்தை 10 வருஷமாக சந்திரன் திசையை அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த சந்திரன் திசை பிறக்கும்போதே 10 வருஷம்னா அப்போது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு 5 வருஷம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் ஈர்ப்பு இருக்குதுன்னா அப்போ செவ்வாய் திசை வரும்போது 7, 5, 12 வருஷம் ஆயிரும். பொதுவாக ராகு திசை 18 வருஷம், அப்போ 30 வயசு ஆயிரும். இப்போ குரு திசையில் தான் அவங்களுக்கு யோகம். பாருங்கள், அது குரு திசை 16 வருஷம். இந்த 16 வருஷ குரு திசையில் தான் அவங்களுக்கு இடம், வீடு, வாசல், சொத்து, சொகை எல்லாமே அமைஞ்சு அவங்க வாழ்க்கையில் பேரு புகழோடு வாழுவாங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழிலில் அசுர வளர்ச்சிக்கு ஒரு நாள் வந்தே தீருவாங்க. ஆனால் உங்களோட தேடல் பேக் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா முதலை அது. இந்த முதலை தண்ணிக்குள்ளேயே படுத்திருக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது, எதுவோ இழந்தது மாதிரியே இருக்கும். ஆனால் நேரம் வரும்போது கப்புன்னு கவிரும். அது மாதிரி தான் அது. அவங்க ஏதோ ஒரு டயத்தில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அப்போ அது ஜாதக ரீதியாகவே முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், பேரு, புகழ் எல்லாமே அவங்க யோகம் தானே. அப்போது அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு இந்த குரு திசை, ராகு திசை முடிஞ்சு குரு திசை வந்தால் அப்போ தான் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம், இடம் வாங்குகிற யோகம், வாகனங்கள் வாங்குகிற யோகம், வீடு வாசலை சுத்தப்படுத்தி ஆல்ட்டு பண்ணுற யோகம், ஒரு குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இது எல்லாம் 40 வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இதெல்லாம் தான் அவங்க ஜாதகத்தில் பிறக்கும்போது எழுதுனது. அப்போ பாருங்கள், இதெல்லாமே இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. கடவுள் நம்மளுக்கு பிறக்கும்போது என்ன யோகம் இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீருமா. அது நீங்கள் முயற்சி எடுத்தாலும் எடுக்காட்டி யோகம்ங்கிறது அதுதான். ஏன்னு கேட்டால் முயற்சி எதுக்குன்னா நம்ம அங்கலாப்புக்காக நம்ம கொஞ்சம் உந்தி போகிறோம். ஆனால் யோகம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எங்கே இருந்தாலும் அந்த ஒளிகள் நம்ம மேலே பட்டால் அது கண்டிப்பாக அது வேலை செஞ்சே தீரும். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகத்துக்கு நல்ல நல்ல யோகங்கள், வீடு, வாசல், தொழில் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இவங்களுக்கு என்னென்னா இந்த குலதெய்வத்தை அடிக்கடி கும்பிடணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு வருஷம்
இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காருடைய குடும்பம் கொடுக்கணும். எதுக்காக? காலச்சக்கரத்துக்கு 10வது இடம் வந்து கர்மா. நாம் செய்யக்கூடிய செயல் அதை கர்மா. அந்த கர்மா ராசியாக இருக்கிறனால, அது சனி வீடாக இருக்கிறனால, சனி என்பது மூதாதிகள், முதியோர்கள், இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக அந்த இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள், பிண்டங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்தந்த வருஷத்தில் அந்த கஷ்டங்கள் போயே தீரும். அப்போ ஏன் நம்ம நல்லா இருக்க முடியாது சொல்லுங்கள்? அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த யோகங்கள் அதிகமாக இருக்கிறனால அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த சிறப்பான யோக அம்சங்கள் நம்மளுக்கு சேர்ந்துடும். அப்போ இதில் எல்லாம் வந்து அனுகிரகங்கள், எந்த ஒரு தெய்வ அனுகிரகங்கள் இருந்தாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அதே போல் ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பாதையை மறக்காமல் ஆதி காலத்தில் எளிமையாக வாழ்ந்ததை இவங்க அப்படியே செய்வாங்க. அதே போல் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக அவங்க செய்வாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒன்று இல்லையேங்கிற கவலை அவங்களுக்கு வராது. ஏதோ ஒரு வழியில் ஆண்டவன் அமைச்சு கொடுத்துருவார். அவங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பார். இது எல்லாமே திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு. அந்த ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேனி மாவட்டம் சுருளிமலை வேலப்பர் கோயில். இந்த கோவிலுக்கு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகம் இன்றைக்கி உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்திருக்குது. இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வீட்டுக்கே வந்துடும், 2 நாளில் கிடச்சிரும். அதே போல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.